ஹாய் எவ்ரிவான். இந்த டியூட்டோரியலில் நான் சொல்லித்தரப்போகிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங். அதாவது நீங்கள் வந்து இப்போ எல்லாருமே வந்து ஆன்லைன்லாம் மீட்டிங்ஸ் எல்லாம் வந்து அட்டன் பண்ணுறோம், ஒர்க் செய்கிறோம், லேர்ன் பண்ணுறோம். ஸோ அந்த டைமில் ஜூம் மீட்டிங், எம்எஸ் டீம் மீட்டிங் அல்லது நாங்கள் நிறைய ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண வேண்டிய தேவை வரும். ஸோ அந்த டைமில் நாங்கள் என்ன மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறேன்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு மெத்தட் பார்த்துருக்கோம். அது வந்து பவர் பாயிண்டில் வந்து நாங்கள் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூம் மீட்டிங்ஸோ எம்எஸ் டீம்லேயே வந்துட்டு சவுண்டை வந்து ரெக்கார்ட் பண்ணி தர முடியாது. ஸோ நான் சொல்ல போகிற இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டோடைய வந்து நாங்கள் ஈஸியாக ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ள முடியும். இதாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பாக்ஸ் ரெக்கார்டிங். நீங்கள் நார்மலாகவே சர்ச் பாக்ஸில் போயிட்டு எக்ஸ்பாக்ஸ் கேம் பார், ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணினாலே ஓகே. ஸோ இந்த மாதிரி நாங்கள் இதில் ரெக்கார்ட் பண்ணுறது பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் செய்ய போகிறீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி வைங்க, அல்லது ஜூம் மீட்டிங்கன்னா அதை ஆக்டிவ் பண்ணி வைங்க, அல்லது எம்எஸ்டி மீட்டிங்கன்னா அதை ஆக்டிவ் பண்ணி வச்சுக்கொண்டு இதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் கீயோட ஜி. ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்து ஆக்டிவில் இருக்குது. நீங்கள் என்ன செய்யலாம்னா ஸ்க்ரீன்ஷாட் ஆல்சோ செய்யலாம். ஸோ இது வந்து ஸ்க்ரீன்ஷாட்டுக்குரியது. அல்லது வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னா வீடியோ ரெக்கார்டிங், இதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கதைக்கிற சவுண்டும் உங்களுக்கு அங்கே வந்து வில்லனம் ரெக்கார்ட் ஆகணுமெண்டா இதை வந்து அன்மியூட் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து மைக்ரோஃபோன் ஆஃபில் இருந்தது, இப்படி இருந்தது. இப்போ நாங்கள் கிளிக் பண்ணிவிட்டால் அது வந்து ஒன்றில் வரும். ஓகே, நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஒர்க்கை வந்து ரெக்கார்ட் பண்ணி கொள்ளலாம். இது முடிஞ்சதும் நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா இதை கொடுத்து ஸ்டாப் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் வந்து பாருங்கள் ஷோ ஆல் கேப்சர்ஸ். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன அங்கே வந்து சேவ் ஆகி இருக்கோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்தாலும் இதுக்காக வரும், அண்ட் வீடியோவாக இருந்தாலும் இதுக்காக வரும். ஸோ ஃபோட்டோன்னா இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து வராது, அதாவது ப்ளே பட்டனுக்குரிய அடையாளம் வந்து வராது. வீடியோஸ்னால் இப்படி ப்ளே பட்டனுக்குரிய சிம்பிள் வந்துட்டு வரும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம், சரியான்னு செக் பண்ணி பார்க்கலாம். தேவையில்லைன்னு சொன்னால் டிலீட் பண்ணலாம். இந்த ஃபைல் எங்கே சேவ் பண்ணியிருக்கேன்னு பார்க்குறதுக்கு நீங்கள் ஓப்பன் ஃபைல் லொக்கேஷனை கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் லொக்கேஷன் வந்து இதில் காட்டும். நீங்கள் பிறகு என்னவும் இதை வந்து செய்யலாம், காப்பி பண்ணணுமா அல்லது வேறு ஏதாச்சும் கட் பண்ணி போடணுமா இல்லை வேறு ஏதாவது ப்ரெசன்டேஷன் செய்யணுமா அது வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு ஈஸியான மெத்தட் தான். நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களோட பிசியில் இருக்குமுன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள். ஓகே தென், ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த டிப்போட மீட் பண்ணோம். See you, bye.